ஹலோ எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்குறேல, மார்க்கெட்டில் பச்சை சுண்டைக்காய் கிடச்சிது. இந்த பச்சை சுண்டைக்காய் வச்சுட்டு ஒரு டேஸ்டியான புளிப்பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி சுண்டைக்காய் வத்தல் தான் கிடைக்கும். இந்த பச்சை சுண்டைக்காய்ங்கிறது இப்போ சீசன், சித்திரை வைகாசி சீசனுங்கிறனால இப்போ கிடைக்கிறது. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்கள், மண் கலையத்தில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் தான் விடணும், ரீஃபைண்ட் ஆயிலோ தேங்காய் எண்ணெயோ விடக்கூடாது, நல்லா இருக்காது. நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகும் வெந்தயமும் போட்டிருக்கேன். கடுகு வெடித்து வந்துட்டுருக்கு. இப்போ இந்த சுண்டைக்காய், பச்சை சுண்டைக்காய்க்கு திட்டமாக நம்ம குழம்புல அப்படியோ காரப்பொடியோ போட போகிறதில்ல. ஒரு 4 பச்சை மிளகா திருத்தி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், பொடி பொடியாக 4 பச்சை மிளகாய் திருத்தி வச்சுருக்கேன். இந்த பச்சை மிளகாய் இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்க்குறேன். நம்ம இது இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, ஆக்சுவலாக இந்த சுண்டைக்காய் வத்தல், முழுசாக இருக்கிற சுண்டைக்காய் வத்தல் இந்த ஏலக்காய் நசுக்கிற கல் ஆற்றுலேயே இருக்கும். அதை வச்சு கொஞ்சம் லைட்டாக இடித்து வச்சுட்டேன்னா உங்களுக்கு எண்ணெயில் போடும்போது படபடன்னு வெடிக்காமல் இருக்கும். இந்த சுண்டைக்காயும் போட்டு நல்லா வதக்கின்றோம். இந்த பாருங்கள், நம்ம போட்டிருந்த சுண்டைக்காய் பச்சை மிளகாய் நல்லா வதங்கி எடுத்து இதுக்கு கெட்டியமாக ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்க்குறேன். இது நல்லா கொதித்து சுண்டி வரணும். கல்லுப்பு சேர்த்துடலாம். இந்த பாருங்கள், சேர்த்துட்டு வேறு ஏற்கனவே சொன்ன மாதிரி காரப்பொடிலாம் சேர்க்கறதில்ல. மஞ்சள் பொடி, பெருங்காய பொடி சேர்க்குறேன், டேஸ்ட் கொடுக்குங்கிறதுக்காக. அவ்வளோதான். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகணும். நல்லா கொதித்து சுண்டி கெட்டியமாக கிரேவியாக வரணும். ஒரு 10-15 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம சுண்டைக்காய்க்கு புளி குத்திருந்தோம் இல்லையா, புளி நல்லா கொதித்து சுண்டி வந்துடுத்து. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரே ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். இந்த நாட்டு சர்க்கரை ஆப்ஷனல், உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். நான் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குமேங்கிறதுக்காக இந்த நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். அவ்வளோதான், நம்மளுடைய டேஸ்டியான சுண்டைக்காய் புளி பச்சடி ரெடி ஆகிடுது. இது ரொம்ப நல்லா இருக்கும், சாம்பார் சாத்துக்கு நல்லா இருக்கும். அந்த காலத்தில் எங்கள் அம்மா என்ன பண்ணுவான்னா, பழையதில் கெட்டி தயிரை ஊற்றி ஒரு கல் உப்பையும் போட்டு பிசைஞ்சு வச்சுருவா. இந்த சுண்டைக்காய் பச்சடியை நாங்கள் தொட்டுண்டு சாப்பிடுவோம். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதை அடிச்சுக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. நீங்களும் உங்கள் அதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.